நெடுங்காலமாக சொந்த கட்டிடம் இன்றி இயங்கி வந்த பஹாங் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கான வழிவகையாக அப்பள்ளியின் மேலாளர் வாரியம் ஆர்ஓஎஸ் எனப்படும் சங்கங்களின் பதிவகத்தில் முறையாக பதிவு பெற்றுள்ளது. இலக்கவியல் அமைச்சு கல்வி அமைச்சின் ஒத்துழைப்போடு செயல்பட்டதன் வழி பதிவு இலாக்காவில் பள்ளி மேலாளர் வாரியம் முறையாக பதிவு பெற்றிருப்பதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தெரிவித்திருக்கிறார். ஆர்ஓஎஸின் கீழ் இதுவரை பதிவு செய்யப்படாத பள்ளி வாரியத்தின் எல்பிஎஸ் நிலை காரணமாக இந்த பள்ளிக்கான நிரந்தர கட்டிட நிர்மாணிப்பு பணி தாமதத்தை எதிர்கொண்டதாக இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக்குடன் தமிழ் பள்ளிகளின் விவகாரம் குறித்து கலந்துரையாட சிறப்பு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அதில் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி எதிர்கொள்ளும் சவால் பற்றியும் விவாதிக்கப்பட்டதாக கோவிந்த் சிங் கூறினார். அதன் விளைவாக இன்று ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி மேலாளர் வாரியம் வெற்றிகரமாக சங்கங்களின் பதிவகத்தில் பதிவு பெற்றுள்ளது. இதன் வழி இனி அந்த பள்ளி சொந்த கட்டிடத்தில் இயங்குவதற்கான உடனடி தீர்வை காண கல்வி அமைச்சுடன் நாங்கள் விரைந்து பணியாற்றுவோம் என கோவிந்த் சிங் நம்பிக்கை தெரிவித்தார்.